யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது புளியோதரை வீடியோ. அம்மா நீங்கள் கிராமத்து ஸ்டைலில் புளியோதரை செய்வீங்களோ அந்த ரெசிபி போடுங்கம்மாண்டு. அந்த காலத்துலலாம் வந்து யாருமே வந்து வறுத்து அரைச்சி நமக்கு புளியோதரை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் எங்கள் அம்மா எப்படி புளியோதரை செய்வாங்களோ அது மாதிரி இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த புளியோதரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொதல் நாள் செஞ்சு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் எல்லாமே. கடையில் போய் எள்ளு வாங்கணும், எல்லாமே வாங்கி அரைச்சி மிக்சியில் அரைச்சி நம்ம பொடி பண்ணி போடணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு புளியோதரை. அந்த புளியோதரைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் புதின மல்லித்தொகையில் வந்து அரைக்க போகிறேன். அந்த மல்லித்தொகைகளுக்கு எல்லாமே நான் வதக்கி வச்சுட்டே வாங்க அதை எப்படின்னு பார்த்துடலாம். இங்கே வந்து புளியோதரைக்கு எல்லாமே எடுத்துங்க. சாதமும் பாருங்கள், 1 டம்ளர் சாதம் வடித்து 1.5 டம்ளர் சாதம் வடித்து நல்ல உதிரியாக அந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். நல்ல உதிரியாகவும். இப்போ வந்து புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து மஞ்சத்தூள், இங்கே வந்து கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, கொஞ்சமாக நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. வெல்லம் நீங்கள் சேர்க்குறது உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்தா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளியோதரைக்குள்ளது. இப்போ வாங்க அடுப்பு கடாய் வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. மெயினாக நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் இந்த புளியோதரை செய்கிறது அவ்வளோ எண்ணெய் கொஞ்சம் உண்டனாவே ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் சேர்க்குறது நல்ல மணமாக இருக்கும். நம்ம வெந்தய பொடியெல்லாம் சேர்க்கல, நம்ம இந்த மாதிரி வெந்தயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம கிராமத்தில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் செஞ்சு எங்கள் தோட்டத்துக்கு காட்டுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போலாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருப்போம், நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரி புளியோதரை எங்கள் பசங்களுமே வந்து அடிக்க ஒரு தடவை கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நல்லா வெந்தயம் பொரிஞ்சதும் இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து உளுந்தும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நிறைய போடுங்க. அந்த பூண்டு அந்த புளியோட வேகிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வெந்தப்போ. இப்போ வாயுவெல்லாம் அதிகமாக இருக்குன்னா நம்ம பூண்டு வந்து இந்த மாதிரி புளியோதரை செய்கிறப்ப நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயத்தூள். இப்போ வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வரமிளகா ஒரு பிரட்டி விட்டுடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. இந்த எண்ணெயிலையும் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள், உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதக்கிடணும். முழுந்து நல்லா எண்ணெயிலே முழுன்னு வெந்துடணும். இந்த இது பூரா அழகாக இப்போ எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளி அப்படியே சேர்த்துடலாம். எல்லாமே வடிகட்டி தான் வச்சுருந்தேன் நான். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வர்றப்ப நம்ம வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதும் சேர்க்காது உங்கள் விருப்பம் தான். ஆனால் வெல்லம் சேர்த்தா சாதம் சூப்பராக இருக்கும். அந்த இனிப்பு புளிப்போட அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். வந்து வேறு எதுவுமே நம்ம அரைக்கல வருங்க. ரிஸ்க் எடுத்து நம்ம எல்லாமே பொடியெல்லாம் வறுத்து அரைச்சி போடணுன்னு வேணாம். இந்த மாதிரி புளியோதரை நல்லா இது வந்து சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி வெல்லம் போடலாம். இப்போ வந்து நான் மல்லித்தலை சட்னிக்கு வந்து இங்கே எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலைக்கு வந்து இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் தேங்காய், கடலைப்பருப்பு, ஜீரகம், தக்காளி பழம், ஒரே ஒரு சின்ன முடி தேங்காய், பூண்டு 2, பெரிய வெங்காயம் 1, மல்லித்தலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு வருங்க. நல்லா ஒரு நல்ல ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளியோதரை நல்லா வாசமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர்றப்ப இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். அந்த வெல்லத்தோட வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்துக்கு வரவும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் மல்லித்தொவையிலும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த புளியோதரைக்கு வந்து இந்த மல்லித்தொவையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்துக்கும் ரசத்துக்கும் அருமையாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே இப்போ சோறை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போல இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க. அந்த பூண்டோடைய மனம், அந்த வெல்லம் போட்டுருக்கு எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. நமக்கு எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நிலக்கடலை பருப்பு இப்போ வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். நான் நிலக்கடலை பருப்பு சேர்க்கலை, இல்லாதனால சேர்க்கலை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த சூடு ஆறட்டும். ஏன்னா சூடோடு போட்டு வந்து நம்ம சாதத்தை வந்து கிளறக்கூடாது.
சூடோட கிளறினோம்னா ரொம்ப குழகுழன்னு ஆயிரும். அதனால் இதுவும் கொஞ்சம் ஆறிடணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதத்தை கிளறிடலாம். அப்போ அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி செஞ்சு கட்டிச்சோறு நல்லா வந்து வெள்ளை துணியை நனைச்சி அந்த வெள்ளை துணியை உதறிட்டு நல்லா அதில் வந்து இந்த புளி சாப்பாடை கட்டி இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் புளிக்காய் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் இப்படித்தான் நாங்கள் கட்டிச்சோறுன்னு கட்டுவாங்க. இது மறுநாள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வந்து இதை நம்ம கிளறிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. உதிரியாக நல்லா சாப்பாடு வந்து பொலன்னு வடிச்சிடணும். நல்லா வெந்திருக்கவும் செய்யணும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஆனால் பொலன்னு இருக்கணும் சாப்பாடு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம். 2 பேஜாக கூட நீங்கள் கிளறுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரே இதில் கிளறிடுவேன். எல்லாமே நம்ம கிளறிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து இப்போ நமக்கு சாப்பாடு நல்லா பொலன்னு கிளறியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மேட்டாப்பில் வந்து பச்சை கருவேப்பிலை போடுங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷை வந்து நல்லா மல்லி துவையல் சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை மல்லி துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. இதுக்கு இன்னொரு நாளைக்கு வந்து நான் கத்திரிக்காய் புளிக்காய் வந்து உங்களுக்கு அவிச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்கும். இந்த புளி சாப்பாட்டுக்கு வந்து அந்த சைடிஷ்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த வீடியோ போட்டேன். ஏதாவது உளறிந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சீக்கிரம் வந்து நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய ஆசீர்வாதத்தினால சீக்கிரம் நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம். இன்னும் என்ன ஒரு 80 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருக்கீங்க. சீக்கிரம் போய் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண அப்புறம் உங்களை எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணணும் கண்டிப்பாக. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.